ஸோ சில பேர் வந்து ஆர்கானிக் ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் புக் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கி ரியேஜென்ட். ஸோ அப்போ பல்கி ரியேஜென்ட்டா இருக்கிறதுனால ஸோ இந்த கார்போனைல்ல வந்து ஈக்குவட்டோரியல வந்து அட்டாக் பண்ணுமா? இல்ல ஆக்சியல்ல வந்து அட்டாக் பண்ணுமா? ஸோ அப்போ நமக்கு 1,3 டைஆக்சியல் இன்டராக்ஷன் இருக்கிறதுனால ஸோ ஆக்சியல் அட்டாக் வந்து நாட் ஃபேவர். ஸோ பல்கி ரியேஜென்ட்டா இருக்கிறதுனால ஸோ ஈக்குவட்டோரியல் அட்டாக் தான் ஃபேவர். அப்போ நமக்கு மேஜர் ப்ராடக்ட் வந்து ஸோ இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா மாரிசன் பாய்டுல மட்டும்தான் இருக்கு. வேற எந்த புக்லயுமே கிடையாது. ஸோ அப்போ அத வந்து அத தான் அவங்க ரெஃபரன்ஸ் புக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாரிசன் பாய்டு. ஸோ இதுல தான் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே டைரக்ட்டா இருக்கு. ஸோ செலக்டட் அப்படினால ஒரு பல்கி ரியேஜென்ட் தான். ஸோ இது ஈக்குவட்டோரியல் அட்டாக் தான். ஸோ லெஸ் ஹிண்டர்ட் ஈக்குவட்டோரியல் அட்டாக் தான் ஃபேவர். ஸோ டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிஜி டிஆர்பில தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மாரிசன் பாய்டுல தான் இருக்கு. டைரக்ட்டா எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா யூஸ் பண்றாங்க. ஸோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. ஜிங்க் டெஸ்ட் அண்ட் கேமன் குடுத்துருக்காங்க இல்லையா? ஏ அண்ட் பின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அல்கலைடு யூனிட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அல்கலைடு மேக்ஸிமம் நீங்க எந்த புக் எடுத்து பார்த்தாலுமே, ஸோ அல்கலைடு இருந்தது அப்படின்னா, ஸோ அதுலேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ நான் மோரிசன் பாய்டு பாருங்க. சாரி மாரிசன் பாய்டுலயுமே இது டைரக்ட்டா இருக்கு. ஸோ ஜிங்க் டெஸ்ட்டு நமக்கு அரோமேட்டிக் ஃபார்ம் ஆகுது. ஸோ கேமன் போடும்போது நமக்கு சைட் செயின்லயே இத வந்து ஆசிட்டா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். இது நிமைன் டிவாரி ஸோ அந்த புக்லயுமே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. எந்த புக்லலாம் அல்கலைட்ஸ் இருக்கோ அதுல மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். இது பாருங்க. காமன் அமீன் புரொடக்டிங் குரூப். இது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கார்போனேட். ஸோ கார்பமேட்ன்னு வரும். என் கிடையாது. கார்பமேட் என் சப்ஸ்டிடியூட்டட் லைக் பென்சைல் ஸோ அமைட்ஸ் இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா அமீன் புரொடக்டிங் குரூப். ஸோ அசிட்டால் கிடையாது. சரி அசிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைல் புரொடக்டிங் குரூப்ல வரும். இது நிறைய ஸ்டாண்டர்ட் புக்லயுமே இருக்கு. ஸோ நான்ஸ் புக்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பாருங்க. ஸோ அமீன் புரொடக்டிங் குரூப். ஸோ என் பென்சைல் அமீன். ஸோ லைக் பென்சைல் குரூப் நைட்ரஜன் மேல பென்சைல் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமீனோட புரொடக்டிங் குரூப் தான். ஸோ நெக்ஸ்ட் அமைடு. ஸோ அமைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் அமீனோடைய புரொடக்டிங் குரூப் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பமேட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமீனோட புரொடக்டிங் குரூப் தான். ஸோ இந்த 3மே கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஒரு அல்கின் குடுத்துருக்காங்க. ஸோ அதுல மெட்டாகுளோரோ பென்ஜோயிக் ஆசிட். நெக்ஸ்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அடுத்து H+ குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எல்லா புக்லயுமே இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகும். மெட்டாகுளோரோ பென்ஜோயிக் ஆசிட் போடும்போது ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறதுனால லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் சைடு வந்து ஈபாக்சைடு ரிங்க ஓபன் பண்ணும். நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஆல்கஹால். இந்த கான்செப்ட் நிறைய புக்ல இருந்தாலுமே இதே கொஸ்டின்ஸ் ஸோ இந்த டைரக்டா இந்த கொஸ்டின்ஸ் எந்த புக்ல இருக்கு அப்படின்னா நாமன் காசல்ல மட்டும்தான் இருக்கு. வேற எந்த புக்லயும் கிடையாது. சரிங்களா? கான்செப்ட் எல்லா புக்லயும் இருக்கு. பட் இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் நாமன் காசன் தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாமன் காசன்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஸோ நானுமே வந்து பார்த்தா நிறைய புக் வந்து ரெஃபர் பண்ணேன். பட் இதே எக்ஸாம்பிள் வந்து இந்த புக்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க இதை வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க.
இந்த கொஸ்டின் பாருங்க. SN1 reactivity order. இது நமக்கு தெரியும். 3, 2, 1. C தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புக்ல தான் இருக்கு மேக்ஸிமம். வேற புக்ல இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிமைன் திவாரியில மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் ஃப்ரம் நிமைன் திவாரி. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிஜிடிஆர்பிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோஸ்.